Hello students, welcome to NEET 24 Physics Series part number 6. என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா நான் யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன். ஓகே, ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னா யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன் அந்த டாபிக் பார்த்தோம் இல்லையா? அதில் என்ன அர்த்தம்? யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன் என்ன? acceleration will be constant. Okay, so இப்போ நான் யூனிஃபார்ம்லி accelerated motion அப்படின்னா acceleration is not a constant. Okay, acceleration is not a constant which is a variable thing. Okay, so எதை பொறுத்து வேரி ஆகும் அப்படின்னா ஒன்று டைமை பொறுத்து வேரி ஆகும், இல்லை அப்படின்னா acceleration varies with respect to displacement. Okay, so a of x or a of t. Okay, right. So இப்போ நம்ம கொஸ்டின்ல எப்படி கொடுத்துருப்போம் அப்படின்னா மோஸ்ட்லி x of t. Okay, x of t அப்படின்னா which is nothing but xt equation. Okay, displacement with the function of time. Okay, displacement in the function of time which is nothing but xt equation கொடுத்திருப்பான், இல்ல சில நேரத்துல vt equation கொடுத்திருப்பான். Okay, அதாவது vt னா velocity time equation. Okay, velocity in the function of time vt equation கொடுத்திருப்பான், இல்ல அப்படின்னா v of x equation கூட கொடுத்திருப்பான். சரியா? அதாவது velocity displacement equation, velocity displacement equation questionல இருக்கும். Okay, இன்னொரு டைப் பார்த்தோம்னா a of t. Okay, acceleration with the function of time. Okay, so அதான் at equation. at equation questionல கொடுத்திருப்பான், ரைட்? இல்லனா a of x or a of x. so இது மாதிரி தான் நமக்கு questionல கொடுத்திருப்பான், அதாவது acceleration with the function of x. ரைட், so இப்போ இது மாதிரி ப்ராப்ளம்லாம் எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்னா so mostly என்ன கேட்டிருப்பான், vt equation கொடுத்து find the acceleration. okay, at equation கொடுத்து find the velocity. so ரிவர்ஸ்ல வரும். okay, so இது மாதிரி தான் கேட்டிருப்பான். so பேசிக்கா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஈக்குவேஷன்ஸ் கைனமேட்டிக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா velocity which is equal to rate of change of displacement. கரெக்டா? dx by dt. dx by dt is nothing but slope of xt graph. Slope of xt graph. Correcta? Slope of xt graph. அடுத்து பார்த்தோம்னா acceleration which is equal to dv by dt. Acceleration is nothing but dv by dt which is nothing but slope of vt graph. Slope of vt graph. So next equation பார்த்தோம்னா acceleration equationல just சின்ன ஒரு modification பண்றேன். என்ன அப்படின்னா கவனி, so இப்ப dv by dt into dx by dx நான் மேலே கீழே dx by dx ஆல மல்டிபிள் பண்றேன். ஓகே, so அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும்னா dx by dt ன்ற என்ன வரும், இந்த இடத்துல dx by dt இருக்கு இல்லையா, so which is nothing but my velocity, so which is equal to v into dv by dx. Very important equation. This is also very important equation. Acceleration is equal to v into dv by dx. Okay, so இந்த மூணு ஈக்குவேஷன்ஸும் நம்ம டிஃபரன்ஷியல் ஃபார்ம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, டிஃபரன்ஷியல் ஃபார்ம்ஸ். ஓகே, so டிஃபரன்ஷியல் ஃபார்ம்ஸ் பார்த்தாச்சு. இப்போ கவனி, இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்திருந்தா I can easily find the velocity. velocity கொடுத்திருந்தா I can easily find the acceleration. இப்போ உங்க क्वेश्चनல acceleration கொடுத்திருக்காங்க, velocity கேட்டிருக்காங்க. ஓகே, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்திருந்தா velocity ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? by differentiation. அது மாதிரி velocity கொடுத்திருந்தா acceleration கண்டுபிடிச்சிடலாம் by differentiation. கரெக்டா? differentiation. இப்போ accelerationல இருந்து velocity கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னா integral. ஓகே, அதுக்கு என்ன மெத்தட்? integral. அது மாதிரி velocityல இருந்து displacement கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we are using integrals. ஓகே, we are using integrals. ரைட், so இப்போ integral forms எல்லாம் பார்த்துடலாமா? so first integral formula கவனி, சிம்பிளான விஷயம் தான். ஸோ இப்போ இந்த dt நான் அந்த சைடு கொண்டு போறோம். ஓகே, ஸோ dx is equal to v into dt. Okay, dx which is equal to v into dt. இப்போ now I'm going to integrate on both sides. ஸோ இன்டகிரேஷனை பொறுத்த அளவுக்கு நம்ம லிமிட்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சரியா? ஸோ இங்க dx, ஓகேவா? ஸோ dxன்றது which is differential of x is nothing but displacement. Okay, differential of displacement. அப்ப இங்க லிமிட் என்ன வரும் அப்படின்னா whichever the quantity which is in differential form அதோட லிமிட் தான் கொடுக்கணும். ஓகேவா? சோ இங்க என்ன டிஸ்பிளேஸ்மென்ட் தான் டிஃபரன்ஷியல் ஃபார்ம்ல இருக்கு. அப்ப அதோட லிமிட் இனிஷியல் பொசிஷன் x0 னு வெச்சுக்கோ, ஃபைனல் பொசிஷன் x னு வெச்சுக்கோ. ஓகே, சோ ஜெனரலா s னு யூஸ் பண்ணிக்கலாம். சோ தட்ஸ் யுவர் விஷ். ஓகே, அடுத்தது இங்க v into dt இருக்கு. இங்க என்ன குவாண்டிட்டி டிஃபரன்ஷியல்ல இருக்கு? டைம். அப்ப இதோட இனிஷியல் டைம் எப்பவுமே நம்ம 0 னு எடுத்துக்கோ, ஃபைனல் டைம் t. ஓகே, லிமிட் ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். ஓகே, क्वेश्चनக்கு क्वेश्चन லிமிட் வேரி ஆகும். ஓகே, ரைட். சோ இப்போ இது தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஃபார்ம். இப்போ இத நான் இன்டகிரல் பண்ண அப்படினா x, what is my upper limit? Upper limit is x, lower limit is x0. So which is equal to, so இங்க 0 to t v into dt. So questionல
velocity function கொடுத்திருப்போம் எடுத்து substitute பண்ணி நம்ம integral பண்ண வேண்டியது okay right so next பார்த்தோம் அப்படினா so this is one equation okay this is one equation so இதுல வந்து x minus x naught which is equal to integral of v into dt okay 0 to t okay integral of v into dt which is nothing but இப்ப எப்படி dv by dt னா slope of vt graph னு சொல்றோம் இல்லையா அதே மாதிரி integral of v dt which is nothing but area under velocity time graph okay area under velocity time graph that is nothing but my integral of v dt okay so next பார்த்தோம் அப்படினா next a is equal to what a is equal to dv by dt so இப்ப நான் இது சின்ன modification என்ன பண்ற dv which is equal to a into dt okay a into dt so now integrating on both sides so இங்க differential formula எந்த variable இருக்கு எந்த quantity இருக்கு velocity இருக்கு so அப்ப இதோட initial velocity v final velocity v sorry initial velocity u final velocity v okay இங்க a into dt so dt தான் differential formula இருக்கு அப்ப 0 to t okay so this is my second equation okay this is my second equation integral of a into dt is nothing but okay integral of a into dt is nothing but area under a t graph okay acceleration time graph right so now next equation is v into dv by dt which is equal to acceleration correct v into dv by dt very important equation this is okay so நிறைய problems இத பேஸ் பண்ணி சால்வ் பண்ற மாதிரி இருக்கும் okay இப்போ என்ன பண்றோம்னா v into dv which is equal to a into dt okay so இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ்லாம் நம்ம எப்படி ப்ராப்ளம்ஸ்ல கேட்பாங்க அப்படின்னா மோஸ்ட்லி வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகே வேரியபிள் செப்பரபிள் அப்படின்ற ஒண்ணும் இல்ல இப்போ இங்க வெலாசிட்டி இந்த அளவு இருக்கு அதோட டிஃபரன்ஷியல் ஃபார்ம் என்ன dv இருக்கா சோ அது எல்லாமே ஒரே சைடுல வச்சுக்கோங்க அதே மாதிரி dtன்றதுல அடுத்த சைடுல வச்சுக்கோ அது ரைட் ஹேண்ட் சைடு வச்சுக்கோ ஓகே ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேரியபிளை செப்பரேட் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ற மாதிரி தான் இருக்கும் ஓகே சோ ஜஸ்ட் இந்த இன்டெகிரல் வச்சுக்கோ சோ இங்க பார்த்தோம்னா வெலாசிட்டி தான் டிஃபரன்ஷியல் ஃபார்ம்ல இருக்கு இனிஷியல் வெலாசிட்டி டு ஃபைனல் வெலாசிட்டி இங்க பார்த்தோம்னா டைம் 0 to t so this is my third equation okay so these are the integral equations okay these are my integral equations okay integral equations so mostly in the differential equation the integral equations which the non-uniformly accelerated motion நம்ம solve பண்ணுவோம் okay now coming to the problem the first problem is the motion of the particle along the straight line is defined by the equation கொடுத்திருக்க equation x of t okay displacement the function of t which is equal to 8 plus 12t minus t cube okay where x is in meter and t is in second they are asking retardation okay retardation is nothing but let's take retardation be alpha which is nothing but negative acceleration okay retardation is nothing but negative acceleration okay when its velocity becomes zero inga condition கொடுத்துறேன்னா find the retardation when the velocity becomes zero அப்ப நமக்கு என்னென்ன டேட்டாஸ் தேவைப்படுது velocity தேவைப்படுது retardation கண்டுபிடிக்கணும் acceleration கண்டுபிடிக்கணும் okay கொடுத்திருக்க equation x of t கொடுத்திருக்கோம் அப்ப first velocity கண்டுபிடிச்சிடலாம் v of t is equal to what dx by dt correct dx by dt so which is equal to 8 differentiate பண்ணோம் அப்படினா 0 plus 12t so 12 ன்றது கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கோ t ஐ differentiate பண்ணா 1 minus t cube differentiate பண்ணோம் அப்படினா 3t square so அப்ப velocity v is equal to what 12 minus 3t square so this is my velocity equation pt equation okay so let's take this is my equation number 2 okay so now next நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் acceleration தான் கண்டுபிடிக்கணும் கரெக்ட்டா acceleration which is nothing but dv by dt கரெக்ட்டா so அப்ப which is equal differentiate பண்ணோம் அப்படினா 12 differentiate பண்ணா 0 minus so 3 constant அது அப்படியே வச்சுக்கோ t square differentiate பண்ணோம் அப்படினா 2t okay so which is equal to minus 60 so this is my acceleration okay so this is my acceleration is a function of time so let's check this is my third equation so now நமக்கு என்ன question கேட்டிருக்காங்கன்னா what is the retardation when the velocity becomes zero okay so இப்போ என்ன velocity become zero so my given condition is velocity is equal to 0 அப்ப 0 கொடுத்தோம்னா 12 minus 3t square which is equal to 0 okay so அப்ப என்ன பண்ணலாம் in 12 which is equal to 3t square வச்சுக்கலாமா so அப்ப 12 by 3 which is equal to t square then t is equal to 2 correct so which is nothing but t square which is equal to 4 so answer is 2 second correct அப்ப 2 second ல என்னோட velocity become 0 ஆகுது okay இந்த டைம்ல என்னோட acceleration என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போறேன் so அப்ப third equation இதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா so acceleration which is equal to minus 6 into 2 which is nothing but minus 12
meter per second square. So this is my acceleration. Okay, so என்ன கேட்டிருக்கா retardation கேட்டிருக்கா retardation which is nothing but negative acceleration which is equal to minus of minus 12 which is equal to 12 meter per second square. Okay, alpha is equal to 12 meter per second square. Option D is the correct answer. Okay, now the next problem is the acceleration of the particle is increasing linearly with time as bt. Okay, so என்ன சொல்லிருக்கோம் acceleration is increasing linearly. Okay, so acceleration which is equal to b into t. Okay, acceleration is a function of time where b is a constant. Okay, right, the particles start from the origin mean x is equal to displacement, initial position is equal to 0 with the initial velocity v naught. So initial velocity எவ்வளவு கொடுத்திருக்கோம் v naught கொடுத்திருக்கோம், the distance traveled by the particle. Okay, they are asking what is the distance traveled. Okay, so கொடுத்திருக்கிறது acceleration equation. So acceleration distance traveled கேட்டிருக்கான், அப்ப நம்ம ரிவர்ஸ்ல தான் போறோம். ஸோ அப்போ இன்டெகிரல் ஈக்குவேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணணும், கரெக்டா? ஸோ இப்போ ஆக்சிலரேஷன் விச் இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும், கரெக்டா? ஸோ அப்போ நமக்கு என்ன ஈக்குவேஷன் தெரியும், ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு டிவி பை டிடியா. ஓகே, ஸோ அப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிவி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ டிடி. ஸோ நவ் இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ லிமிட் என்ன கொடுத்துருப்பேன், இனிஷியல் வெலாசிட்டி உங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான், வி நாட். ஓகே, வி நாட் பை ஃபைனல் வெலாசிட்டி பி வி. ஸோ இனிஷியல் டைம் it start from initial time be 0 and the time be t here. Okay, so அப்ப நான் substitute பண்ண அப்படினா, so first இத dv differentiate பண்ணா v, கரெக்ட்டா? dv differentiate பண்ணா v, so இங்க v0 to v, so which is equal to, so கொடுத்திருக்க a equation என்ன, a is nothing but b into t into dt, so time is 0 to t, கரெக்ட்டா? so இப்போ நம்ம இத integrate பண்ணோம் அப்படினா b is a constant வெளில எடுத்துறலாம், t integrate பண்ணோம் அப்படினா t square by 2. Okay, t square by 2, so 0 to t is my time. Okay, so now which is equal to b t square by 2 minus, எப்போதுமே கவனி upper limit substitute பண்ணி lower limit substitute பண்ணு, சரியா? இப்போ வந்து இது ஒரு algebraic equation அப்படின்றதால 0 தான் வரும்ன்றது தெரியும், ஓகேவா? so இந்த practice, இந்த habit நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு logarithmic equation ஒரு exponential equation வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, லோயர் லிமிட்டை நம்ம அப்ளை பண்ணவே மறந்துடுவோம், சரியா? ஸோ அதனால எப்பவுமே குட் ப்ராக்டிஸ் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிட்டு லோயர் லிமிட்டை அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு பிடி ஸ்கொயர் பை 2. ஸோ திஸ் இஸ் மை வெலாசிட்டி ஈக்குவேஷன். ஸோ இங்கே வெலாசிட்டி பார்த்தோம்னா வி மைனஸ் வி நாட். ஓகே, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், வி மைனஸ் வி நாட். ஸோ அப்போ என்னோட வெலாசிட்டி ஈக்குவேஷன் இஸ் velocity equation is v is equal to v naught plus bt square by 2. This is my velocity equation. So next I get distance traveled தான் கேட்டிருக்கான், ஓகேவா? distance traveled தான் கேட்டிருக்கான். So நம்ம இப்ப displacement கண்டுபிடிக்கணுமா? So அப்ப இது vt equation நமக்கு தெரியும். So this is my vt equation. Okay, so vt equationல இருந்து நான் st equation find out பண்ண போறேன், அவ்வளவுதான். Okay, so அப்ப ds is nothing but v into dt, correct? So integrate on both sides. So initial position என்ன சொல்லிருக்கோம், origin, so 0, and my final position I need to find x. Okay, I am just keeping that be x. So இங்க v to dt தான், அதாவது டைம் தான் நமக்கு டிஃபரன்ஷியல்ல இருக்கு, அப்ப டைம் 0 to t. ஓகேவா? ஸோ இந்த லிமிட் அப்ளை பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கும். ஓகே, அப்போ எக்ஸை டிஎஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா எஸ் தான் அப்பர் லிமிட் இஸ் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு பி ஈக்குவேஷன் என்னடா, வி நாட் பிளஸ் dt square by 2 into dt, கரெக்டா? ஸோ வியோட ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட லிமிட் பார்த்தோம்னா 0 to t. Okay, so which is equal to v naught is a constant. So constant differentiate பண்ணோம் அப்படின்னா v naught into t plus, sorry, v naught integrate பண்ணோம் அப்படின்னா v naught into t. Okay, not differential, integrate பண்ணா v naught into t. So next b t square by 2 integrate பண்ணோம் அப்படின்னா b constant, அதை டிஸ்டர்ப் பண்ணாது, b by 2 is a constant, அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. t square integrate பண்ணோம் அப்படின்னா t cube by 3. Okay, so upper limit என்ன t, lower limit is 0. Okay, so which is equal to, so upper limit is substitute பண்ணோம்னா v naught t plus b by 2 3s are 6 into t cube minus lower limit is 0. So what is my displacement, x is equal to v naught into t plus b t cube divided by 6. Okay, so this is my equation. Okay, so கொடுத்துருக்க question. So இங்க பார்த்தோம் அப்படின்னா, so இது displacement equation, கரெக்டா? displacement equation. இங்க என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்கான், what is my distance traveled னு கேட்டிருக்கான், கரெக்டா? what is my distance traveled. Okay, so இப்போ இத distance to displacement எப்ப ஈக்குவலா இருக்கும், என்னோட மோஷன் ஒரே டைரக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா
it will be same. Okay, so இங்க என்ன சொல்லிருக்கேன், acceleration is increasing linearly with respect to time increase ஆக என்னோட acceleration increase ஆகிட்டே தான் இருக்க போகுது. அப்போ motion கண்டிப்பா one directionல தான் இருக்கும். ஓகேவா, அப்போ அந்த கேஸ்ல என்னோட டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேமா தான் இருக்கும். சரி, அப்போ what is my answer? V0 into t 1/6 b into t cube. Option A is the correct answer. Okay, now the next problem is the relation between time and the displacement is given as t is equal to a. So this is not a, this is alpha x square plus beta x, where alpha and beta are the constant. Find the retardation is nothing but negative acceleration. இங்க என்ன equation கொடுத்திருக்காங்கன்னா x versus t, xt equation. This is an xt equation. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்தோம்னா இதுக்கு பேர் இம்ப்ளிசிட் ஈக்குவேஷன் சொல்லுவோம். மேத்தமேட்டிக்ல நம்ம இதை இம்ப்ளிசிட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இம்ப்ளிசிட் அப்படின்னா இப்போ ப்ரீவியஸான ஈக்குவேஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2t ஸ்கொயர் மைனஸ் 3. ஸோ இது மாதிரி ஈக்குவேஷன்னா அது எக்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டி. ஸோ இங்கே எக்ஸ் மட்டும்தான் இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன் இருக்கும். கரெக்டா? ஸோ இது வந்து எக்ஸ்பிளிசிட் ஈக்குவேஷன். எக்ஸ்பிளிசிட்டா டிஸ்பிளேஸ்மெண்ட் பத்தி கொடுத்துருப்பான். ஆனா இங்க பார்த்தோம் அப்படின்னா டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் உள்ளுக்குள்ள கிடக்கு. கரெக்டா? இங்க வந்து t வந்து எக்ஸ்பிளிசிட்டா தான் இருக்கு, பட் நம்மளோட ஈக்குவேஷன் எப்போதுமே x ஆஃப் t, v ஆஃப் t, a ஆஃப் t தானே இருக்கும். ஸோ ஆனால் இங்க வந்து கொஞ்சம் மாறி இருக்கு இல்லையா? ரைட். ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா the retardation of the particle கண்டுபிடிக்கணும். ஓகே, ரைட். இது மாதிரி ஈக்குவேஷன் நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே, ஸோ xt ஈக்குவேஷன் வந்து 80 தான். ஸோ டிஃபரன்ஷியல் தான் பண்ண போறோம். யூஸ்வலா ஃபர்ஸ்ட் நீ வேரியபிள்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணாத, ஜஸ்ட் டைரக்டா ஃபைண்ட் அவுட் டிஃபரன்ஷியேட் திஸ் ஃபங்க்ஷன். நல்லா கவனிச்சுக்கோ, டிஃபரன்ஷியேட் திஸ் ஃபங்க்ஷன் with respect to time. Correct? With respect to time. ஏன்னா velocity is nothing but dx by dt. So அப்ப velocity is nothing but differentiate the function displacement with respect to time. That's it. So same thing I'm going to do. Okay, so first எல்லா வேரியபிளையும் டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஓகே, so first என்ன இருக்கு, t இருக்கு, t is a variable. Okay, so அப்ப டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா so 1. கரெக்டா? 1 which is equal to 1. So next ஆல்பான்றது கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கோ. எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, இந்த வேரியபிளை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 2x. எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x. அடுத்த வேரியபிள் என்ன இருக்கு, dx, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா dx by dt. ஓகே, பிளஸ் அதே மாதிரி பீட்டா இன்டூ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, அந்த வேரியபிளை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா dx by dt. So this is a total derivative. This is a total derivation. Okay, very important. இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுச்சுக்கோ. ஓகே, so அப்போ 1 which is equal to, so இங்க 2 alpha into x. So dx by dt is nothing but my velocity plus inga beta, dx by dt is nothing but my velocity. So அப்ப velocity நம்ம காமனா எடுத்தாச்சு அப்படின்னா 2 alpha into x plus beta which is equal to 1. Correct? Which is equal to 1. So from this I can write v is equal to 1 divided by 2 alpha into x plus beta. So this is my velocity. Okay, vx equation. நல்லா கவனி, vx equation. Correct? Vx equation. Right. So now நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா I need to find what is my acceleration. Correct? What is my acceleration find பண்ணனும். acceleration இங்க வந்து vx equation இருக்கு. So அதனால v into dv by dx இத நான் கண்டுபிடிக்கணும். Correct? v into dv by dx. This is one of the equation. Correct? So இப்போ அதுதான் நான் find out பண்ண போறேன். என்ன பண்ண போறேன் அப்படின்னா just differentiate the function with respect to x. So அப்ப dv by dx. ஏன்னா என்னோட requirement என்னோட ஈக்குவேஷன்ல இருக்கு a is equal to v into dv by dx இருக்கு. கரெக்ட்டா? சோ அப்ப dv by dx is equal to, so இத u by v மெத்தட்ல ஓகேவா டிஃபரன்ஷியேட் பண்ணனும். நல்லா புரிஞ்சுக்கோ, d by dx of u by v அப்படி இருந்துச்சுன்னா, சோ எப்பவுமே டினாமினேட்டர்ல உள்ள ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணிடுது. சோ டினாமினேட்டர்ல என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் வச்சுக்கோ. அடுத்த ஃபங்க்ஷனை அந்த x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி மைனஸ் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை வச்சுட்டு செகண்ட் ஃபங்க்ஷன் dv by dx v function differentiate பண்ணிக்கோ. அவ்வளவுதான். So this is my formula. So I am going to use the same formula. So denominator உள்ள first square பண்ணி எழுதிக்கோ. So alpha to x plus beta the whole square. Okay, denominator உள்ள function square பண்ணி எழுதிட்டேன். அதே function first இங்க எழுதிக்கோ 2 alpha x plus beta. Okay, so மேல உள்ள function என்ன 1 differentiate பண்ணா 0. Okay, always minus தான் இங்க வரும். Next 1ன்ற function வச்சிட்டு கீழ denominator உள்ள function differentiate பண்ணிக்கோ. 2 alpha x. So 2 alpha ன்றது constant அப்படியே வச்சுக்கோ. x differentiate பண்ணா 1 plus beta differentiate பண்ணா 0. That's it. Okay, so which is equal to, so anything multiple of 0 0 0 minus
இங்க பார்த்தோம் அப்படின்னா 1 into 2 alpha into 1. So அப்ப minus 2 alpha whole divided by 2 alpha x plus beta the whole square. Plus beta the whole square. Okay, so now which is nothing but dv by dx, which is nothing but dv by dx. கரெக்டா? சோ இப்போ இந்த ஈக்குவேஷன்ல கவனி, இதை நான் எப்படி எழுதலாம்னா minus 2 alpha into 1 divided by 2 alpha x plus beta the whole square எழுதலாமா? So I can write like this. So upper numerator, what is my Vx equation? What is my Vx equation? V is equal to 1 by 2 alpha x plus beta. So upper this is nothing but my velocity. So this term is nothing but my velocity. Okay, so upper dv by dx, which is equal to minus 2 alpha into v square. Okay, so now the acceleration formula, what is my acceleration formula? Acceleration is equal to v into dv by dx. Okay, v into dv by dx. Now multiple v on both sides. Now multiple v on both sides. Now it will become v into dv by dx is equal to minus 2 alpha v square into v. So so this is my acceleration, which is equal to minus 2 alpha into v cube. புரியுதா? ஓகே, சோ இந்த ஃபார்முலாவை நம்ம டைரக்டா யூஸ் பண்ண மாட்டோம். எந்த ப்ராப்ளத்துலயுமே இந்த ஃபார்முலாவை டைரக்டா v into dv by dx னு எழுத மாட்டோம். நான் இப்போ எப்படி கண்டுபிடிச்சிருக்கணும், சோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி மோஸ்ட்லி ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? So answer is minus 2. கேட்டிருக்கிறது retardation, கரெக்டா? So acceleration is minus 2. அப்ப retardation is nothing but negative of acceleration, which is equal to 2 alpha into v cube. Okay, so which option is the correct answer? 2 alpha into v cube. So option A is the correct answer. Okay, moving to the next problem. A body start moving with the velocity v naught. Okay, so initial velocity is v naught, which is nothing but 10 meter per second, and it experiences the retardation. Retardation is nothing but negative acceleration. Minus 0.2 v square, and its velocity after 2 seconds is given by. So what is the velocity after 2 seconds? Okay, after 2 seconds, this is my question. So in the acceleration is not a constant. Acceleration is not a constant. So namala direct on the equations v is equal to u plus at on the equations they may use panna. Okay, acceleration is the variable thing. Okay, so appo enna ketirukam velocity da ketirukam, acceleration function question la kuduthirukam. Correct, acceleration function question la kuduthirukam. So in the acceleration eppadi eludalam, dv by dt nu eludalama. Acceleration I can write dv by dt. So which is nothing but which is equal to minus 2 v square. Okay, so நம்ம கான்செப்ட் படிக்கும்போது நான் சொன்னேன் வேரியபிள் செப்பரபிள் மெத்தட்னு ஒன்று சொல்லியிருப்பேன். கரெக்டா? வேரியபிள் செப்பரபிள். ஓகே, வேரியபிள் செப்பரபிள் எப்படின்னா கவனி, இந்த இடத்துல dv by dt இருக்கு, ஆனா இங்க உள்ள ஃபங்க்ஷன் இஸ் நாட் வித் இதுல வந்து t கிடையாது. ஓகே, this function is not in terms of t. Correct? This is acceleration is a function of velocity. Okay, this is my AV equation. This is my AV equation. So என்ன பண்றேன் அப்படின்னா வேரியபிளை செப்பரேட் பண்ண போறோம். அதாவது v எல்லாம் ஒரு சைடு t எல்லாம் ஒரு சைடு செப்பரேட் பண்ண போறோம். அப்ப dv upon v square, which is equal to minus 0.2 into dt னு வச்சுக்கலாமா? minus 0.2 dt. கரெக்ட்டா? Okay, v எல்லாம் ஒரு சைடு வச்சிட்டு t ஒரு சைடு வச்சிட்டு அவ்வளவுதான். Okay, so now you are going to integrate on both sides. Okay, you are going to integrate on both sides. So இப்போ இங்க dv by dt initial velocity எவ்வளோ? 10 meter per second. So 10 meter per second, and I need to find the final velocity after 2 seconds. So time பார்த்தோம்னா 0 ல இருந்து 2 வரைக்கும். What is the velocity at the time 2? That's it. Okay, so அப்ப இங்க பாரு, இப்போ 1 by v square integrate பண்றது எப்படி அப்படின்னா கவனி, நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா x power n into dx is equal to x power n plus 1 upon n plus 1. Okay, so இப்போ x 1 by x square னு இருக்கு அப்படின்னா அது எப்படி எழுதலாம் அப்படின்னா x power minus 2 னு எழுதிக்கலாம். Okay, 1 by x square x power minus 2. So likewise இங்கே நம்ம எழுதுறோம் அப்படின்னா v power minus 2 into dv. So இங்கே 10 to v, which is equal to minus 0.2 integral dt. Integral dt is nothing but t. So dt integrate பண்ணோம் அப்படின்னா t 0 to 2. கரெக்டா? So அப்ப v square நம்ம integrate பண்ணோம் அப்படின்னா v power minus 2 plus 1 divided by minus 2 plus 1. Okay, so my upper limit is v, lower limit is 10, so which is equal to minus 0.2 into, so இங்க upper limit வந்து 2 minus lower limit is 0. Okay, right. So now இப்போ வந்து upper limit substitute பண்ணலாமா? அப்ப v power minus 2 plus 1 is minus 1 whole divided by minus 1.
Okay, so 10 to v which is equal to இதனை multiple பண்ணோம்னா minus 0.4. Okay, so from this upper limit இப்போ வந்து இதை நான் எப்படி எழுதலாம்னா minus 1 by v ன்னு எழுதலாமா, minus 1 by v ன்னு எழுதலாமா into what is my lower limit is 10, upper limit is v which is equal to minus 0.4. Okay, so which is equal to minus 1 by v minus of minus 1 by 10. நல்லா கவனி, upper limit first substitute பண்ணிருக்கேன் minus low. So what is my upper limit? Minus 1 by v minus lower limit என்ன 10, correct? அப்ப minus 1 by 10. So which is equal to minus 0.4. Okay, so now this is minus 1 by v, so minus into minus இங்க plus 1 by 10 ஆயிருமா, 1 by 10 which is equal to minus 0.4. எப்படி எழுதலாம்னா 4 by 10 எழுதலாமா, 4 by 10. so இப்ப simplify பண்ணோம் அப்படின்னா இந்த minus 1 by v இந்த சைடு கொண்டு போயிடலாம், minus 4 by 5 10 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஓகே, அப்போ 1 by 10 plus 4 by 10 which is equal to 1 by v, right? so further simplify பண்ணோம் அப்படின்னா 5 by 10 which is equal to 1 by v, reciprocating on both sides. So v is equal to 2. v is equal to 2 meter per second. So this is my velocity. Okay, so இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி சால்வ் பண்ணும், ஒரு ப்ராப்ளத்தை எப்படி அப்ரோச் பண்ணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். So I hope you understand how to solve problems based on non-uniformly accelerated motion. Okay, do more problems practice, then only it is easier to solve all the problems. Okay, right? so நம்ம ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ண அப்படின்னா நமக்கு கான்செப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபெமிலியர் ஆகும், எந்த ப்ராப்ளம் பார்த்தாலுமே நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ண ப்ராப்ளம்ன்ற ஒரு ஃபீல் வரும். ஓகே, right, I hope you understand this concept. So thank you for watching the video. Please do subscribe to my channel and like the video. This will be more for me. Okay.